துலா ராசிக்காரர்களுக்குங்க உண்மையிலேயே சனிப்பெயர்ச்சி நல்லாயிருக்கும். பஞ்சமஸ்தானத்தில் இருந்து 6ஆம் வீட்டுக்கு போகிறாங்க. இந்த ருணரோகஸ்தானத்தில் 5 கிரகங்கள் ஒரே வீட்டில் இருக்குதுன்னு சொன்னேன். முதல்ல ஆரோக்கியம், 2 மனோதைரியம், பழைய தெம்பும் தைரியமும் வந்துடும், ஓட ஆரம்பிச்சுடுவாங்க. தொழிலில் கவனம் வேணும். உங்களுக்கு ஏற்பட்ட அந்த அனுபவங்களை மனசில் வச்சுக்கிட்டு தொழிலில் நீங்கள் நான் அவனை நம்பினேன், நான் இவனை நம்பினேன், இவனுக்கு நான் கடன் கொடுத்தேன், நீங்கள் தான் சரி, நாங்கள் தான் சரி, 2வது பேங்க் லோன் வாங்கினேன் சார், அது எவ்வளோ பர்சன்டேஜ்னு தெரியாமல் நான் கையெழுத்து போட்டேன் அப்படின்லாம் சொல்லக்கூடாது. நல்ல நேரம், இந்த நல்ல நேரத்தை நீங்கள் உபயோகப்படுத்திக்கணும். உங்களுக்கு வர்ற அந்த நல்ல நேரத்தை நீங்கள் அடுத்தவனுக்கு அந்த சாதகமாக கொடுத்துடக்கூடாது. இல்லை, அந்த அதிர்ஷ்டத்தை மாற்றிக்கூடாது. எவ்வளோ நாளாக நீங்கள் காத்துட்டு இருந்தீங்க இந்த ஒரு அதிர்ஷ்டமான நேரத்துக்கு தான். ஆகவே இந்த அதிர்ஷ்டமான நேரத்தை வேலை செய்கிறவங்க உபயோகப்படுத்திக்கங்க. பெங்களூர் போகணும், மைசூர் போகணும், வெளிநாடு போகணும், நல்ல குடும்பத்தோடு மாற்றிட்டு போகலாம். குடும்பத்தை பிரிஞ்சு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதே மாதிரி வியாபாரிகளுக்கும் வருமானங்கள் பெருசாக இருக்கும், நல்லாயிருக்கும். கடன் தீரும். இத்தனை நாள் இருந்து வந்த கடன்கள்லாம் தீரும். முதல்ல மன நிம்மதி, சொத்து வாங்கலாம். வீடுகள், மனைகள், நகைகள், பட்டுப்புடவைகள் அப்படின்னு சுப பலனாக நடக்கும்.